2026 குரூப் 4 தேர்விற்கு படிக்கும் மாணவர்களா நீங்கள் இவர்களைப் போல நீங்களும் போஸ்டிங் வாங்க வேண்டுமா உங்கள் குருநாத் அகாடமி வழங்கும் 4+1 ஸ்ட்ராட்டஜி இதோ 5 மாதம் ஸ்டடி பிளான் அடங்கிய ஒரு பிரம்மாண்ட பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. உங்களை அரசு அதிகாரிகளாக மாற்ற போகும் தர்மன் பேட்ச். கிளாஸஸ், டெஸ்ட், PDF மற்றும் பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். இந்தியாவில் முதன் முறையாக ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ட்ரிக்ஸ் வழங்கப்படும். தர்மன் பேட்ச் ஒரு அதிரடி ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. ஆஃபர் தொகை 2200 ரூபாய் மட்டுமே. ஆஃபருக்கான கடைசி தேதி ஜூலை 20ஆம் தேதி வரை மட்டுமே. தர்மன் பேட்சில் இணைய I want to join தர்மன் பேட்ச் என வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களை அரசு அதிகாரியாக மாற்ற போகும் தர்மன் பேட்ச். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 TNPSC குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம்க்கு எல்லாமே வெறித்தனமா படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோல மொத்த ஜியோகிராஃபி உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்ட போறேன். மொத்த ஜியோகிராஃபினா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் क्वेश्चन சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் क्वेश्चन சீரிஸ் 2020 ல இருந்து 2026 வரைக்கும் கேட்கப்பட்ட அனைத்து TNPSC கேள்விகளை பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? பாலிட்டி, யூனிட் 6, எகனாமிக்ஸ், மேத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. அந்த வரிசையில ஜியோகிராஃபி இந்த வீடியோல பார்க்க போறோம். மொத்த ஜியோகிராஃபி உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்ட போறேன். ரைட்டா? மொத்த ஜியோகிராஃபி உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்ட போறேன். இல்ல வெறும் ப்ரீவியஸ் क्वेश्चन கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொரு கேள்வி, அந்த ஒவ்வொரு கேள்விக்கான கண்டென்ட் இருக்குல்ல, அதை மொத்தமாவே முடிக்க போறேன். இமயமலைனா இமயமலை முடியும், ஆறுகள்லாம் அந்த கேள்விக்கு உட்பட்ட ஆறுகள் முடியும், சாயில்னா அந்த கேள்விக்கு உட்பட்டு இந்த சாயில் முடியும், மண் வகைகள், கிளைமேட் சேஞ்ச், புரியுதா இல்லையா, காலநிலை மாற்றம், கிளைமேட், இந்த மாதிரி சொல்றேன். ரைட்டா? அதனால வெறும் இது ப்ரீவியஸ் क्वेश्चन இது கிளாஸ் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஒட்டுமொத்த ஜியோகிராஃபியும் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, சோ டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, அப்படியே வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, எரிமலை வெடிப்பு. ஒரு மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. எரிமலை வெடிப்பு, கடுமையான காற்று வராது, கடலடி நிலநடுக்கம் வராது, பாலைவனமாக்குதல் வராது, பாறை கொழும்பு, அதாவது குழம்புங்க. எரிமலை வெடிப்புங்கிறது பாறை குழம்பு, அதாவது வல்கானிக் எரப்ஷன் அப்படிங்கிறது மேக்மா வெளியிருந்து வரக்கூடிய அந்த பாறை குழம்பு தான் எரிமலை வெடிக்கிறப்ப அது வரும். ரைட்டா? அது மேக்மான்னு சொல்லுவாங்க. இந்த வல்கானோவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே செயல்படும் எரிமலை எதுன்னு கேட்பாங்க. இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கானோ எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அது எதுன்னு கேட்பாங்க? பாரன் தீவு, பாரன் வல்கானோ, பாரன் ஐலாண்டு. ரைட்டா? பாரன் தீவு. இந்த பாரன் ஐலாண்டு எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல, நம்ம இந்தியால அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல, இந்தியா கீழே, அதாவது அந்த கன்னியாகுமரிக்கு அந்த சைடு அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கும். அந்த அந்தமான் நிக்கோபார்ல போர்ட் பிளேர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தலைநகரம். அந்தமான் நிக்கோபாரோட தலைநகரம் போர்ட் பிளேர். இந்த போர்ட் பிளேர்ல இருந்து சுமார் 138 கிலோமீட்டர் வடகிழக்குல இருக்கு இந்த பாரன் தீவு. ரைட்டா? இதுவே எக்ஸாம்ல கேட்பாங்க. போர்ட் பிளேர்ல இருந்து 138 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட்ல இருக்கு இந்த பாரன் தீவு. இது ஞாபகம் வச்சுங்க. இது வந்து இந்தியாவோட ஆக்டிவ் வல்கானோ, செயல்படும் எரிமலை. இது முதல் முறை எப்ப வெடிச்சது, எப்ப வந்து மேக்மா ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா 1757ல. இது ஞாபகம் வச்சுங்க. 1757 இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் கூடிய மத்த வல்கானோ, இது வந்து ஆக்டிவ் வல்கானோ, இன்னைக்கு டேட்ல செயல்படும் எரிமலைன்னு சொல்லுவாங்க. செயலற்ற எரிமலைன்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு, அதாவது டார்மண்ட்னு சொல்லுவாங்க. டார்மண்ட்னா செயல் இழந்து போயிடுச்சு. ரைட்டா? வெடிக்காது, செயல் இழந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இது டார்மண்ட் வல்கானோ எது அப்படின்னா, சில டார்மண்ட் வல்கானோஸ் ஞாபகம் வச்சுங்க. செயலற்ற எரிமலை தோஷி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த தோசி ஹில்ஸும் தோஷமும் எங்க இருக்கு அப்படின்னா, தோஷம் ஹில்ஸும் தோசி ஹில்ஸும் எங்க இருக்குன்னா ஹரியானால இருக்கு. ரைட்டா? ஹரியானால இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ரெண்டுமே தோசைன்னு ஸ்டார்ட் ஆகும். ஹரி தோசை சாப்பிட்டா ஞாபகம் வச்சுங்க. ஹரி தோசை சாப்பிட்டான். ரைட்டா? ஹரி வந்து தோசைனா தோஷி, தோசைனா தோசம், தோஷி, அவ்வளவுதான். ஹரியானால இருக்கு. ஆனா இன்னொரு செயலற்ற எரிமலை இன்னொன்று இருக்கு, லோக்டக் லேக். லோக்டக் லேக் இது எங்க இருக்கு அப்படின்னா மணிப்பூர்ல இருக்கு. ரைட்டா? மணிப்பூர்ல இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. சோ லோக்டக் லேக், தோசி ஹில்ஸ், தோஷம் ஹில்ஸ்ல செயலற்ற, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்டின்ட் அல்லது டார்மண்ட் வல்கானோன்னு சொல்லுவாங்க. செயல்படும் எரிமலை ஆக்டிவ் வல்கானோ வந்து பாரன் தீவு, அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு. இது வல்கானோ பத்தி.
அதான் ஒன்று கண்டென்ட் பார்த்தோம்னா அது ஃபுல்லாத்தையும் முடிச்சிடணும். ரைட்டா? இப்படிதான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பிராக்டிஸ் பண்ணணும். சும்மா இதுக்கு இது முடிஞ்சுப்பா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பிராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ரைட்டா? அத சைக்ளோன் சூறாவளி வந்து வயலண்ட் விண்டுங்க. சூறாவளி வந்து என்னது? கடுமையான காற்று. இப்ப இதுல இருந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, சூறாவளியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்தியால தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, அதுக்கப்புறம் சைக்ளோன் சொல்லிட்டு நவம்பர் டிசம்பர்ல ஃபார்ம் ஆகும். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சைக்ளோனு ஒவ்வொரு இடத்துல உலகத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர்ல அழைப்பாங்க. அது எக்ஸாம்ல கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ரைட்டா? எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஹரிகேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிகேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அழைப்பாங்க? இந்த சைக்ளோனை ஹரிகேன் எங்க அழைப்பாங்க அப்படின்னா கரிபியன் தீவுகள்ல அழைப்பாங்க. கரிபியன் தீவுனா நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவுல இருக்கும் கரிபியன் தீவு. ரைட்டா? கியூபா இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குல்ல, அதான் கரிபியன் ஐலாண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த கரிபியன் தீவுல வந்து ஹரிகேன் அழைப்பாங்க. இதே அமெரிக்கால யுஎஸ்ல இந்த சைக்ளோனுக்கு பேர் வந்து டார்னடோன்னு அழைப்பாங்க. டார்னடோ. ரைட்டா? டார்னடோன்னு அழைப்பாங்க. டார்னடோனா யுஎஸ், ஹரிகேன்னா வந்து கரிபியன் தீவுகளை அழைப்பாங்க. ஆனா சைனால எப்படி அழைப்பாங்க அப்படின்னா டைஃபூன் அப்படின்னு அழைப்பாங்க. டைஃபூன்னா சைனா. இதே ஜப்பான்ல எப்படி அழைப்பாங்க அப்படின்னா டைஃபூ அப்படின்னு அழைப்பாங்க. டைஃபூன்னு அழைப்பாங்க. எங்க? ஜப்பான்ல. சோ ஜப்பான்ல டைஃபூ, சைனால டைஃபூன், கரிபியன் தீவுல ஹரிகேன், யுஎஸ்ல அமெரிக்கால இது டார்னடோ, நம்ம இந்தியாவில் சைக்ளோன் அழைப்பாங்க. ஆஸ்திரேலியால வில்லிஸ்னு அழைப்பாங்க. ஆஸ்திரேலியா இருக்குல்ல, அங்க வந்து இந்த சைக்ளோனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வயலண்டான காத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லோக்கல் மக்கள் வில்லி வருது அப்படின்னு அர்த்தம். வில்லி வருது. கரிபியன் தீவுல என்ன சொல்லுவாங்க? ஐயோ ஹரிகேன் வருது. அமெரிக்கால என்ன சொல்லுவாங்க? ஐயோ டார்னடோ வருது. சைனால என்ன சொல்லுவாங்க? சைனீஸ் பாஷையில டைஃபூன் சுஷு அப்படி வருது அப்படிங்குவாங்க. ஜப்பானீஸ் பாஷையில டைஃபூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியால வில்லிங்குவாங்க. இந்தியால சைக்ளோன்னு சொல்றோம். ரைட்டா? டீசெண்டா நம்ம இந்தியால சைக்ளோன்னு சொல்றோம். சோ சைக்ளோன் வந்து வயலண்ட் விண்ட், வல்கனோ வந்து மேக்மா. சுனாமி வந்து நம்ம கடல்ல இருக்கக்கூடிய அந்த நிலநடுக்கம் இருக்குல்ல, அதனால உருவாகக்கூடியது. அதனால ரெண்டாவது சப்மரைன் எர்த்குவேக் ஆர் லேண்ட்ஸ்லைட், இது நமக்கு தெரியும். ட்ரஃப்ட் வறட்சி. ரைட்டா? இந்த வறட்சி வந்து எதுனால வரும் அப்படின்னா டெசர்டிஃபிகேஷன், பாலைவனமாக்குதல்னால வறட்சி வரும். இதெல்லாம் ஈஸியா தமிழ்ல பார்த்தப்போ உங்களுக்கு ஈஸியா அடிச்சிடலாம். ரைட்டா? இந்த பாலைவனமாக்குதல் வந்து யுனைடெட் நேஷன் காம்பேட் ஆன் டெசர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு UNCCDன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் காம்பேட் ஆன் டெசர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு, ஐநா சார்பாக கூடிய அமைப்பு. அதான் வந்து உலகத்துல கூடிய எல்லா இந்த பாலைவனமாகுதல் ஆகாம தடுப்பதற்கான ஒரு அமைப்பு. ரைட்டா? எல்லா நாடுகளும் அதுல உறுப்பினரா இருக்காங்க. UNCCDன்னு சொல்லுவாங்க. ரைட்? சோ இதெல்லாம் வந்து கூடுதலா ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? A4 B3 B1 2 3 4 1 2 3. ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சர். 4 1 2 3. ரைட் தானங்க? 4 1 2 3. ரைட். அடுத்த क्वेश्चन. சரளை மண் பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது சரியானது? which are the following statements are true in respect to laterite soil? சரளை மண். இந்த சரளை மண் இந்த வார்த்தையானது கிரேக்க மொழியிலிருந்து, தப்பு, கிரேக்க மொழியில லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. லாட்ரைட்னா லத்தீன் மொழியிலிருந்து. லாட்ரைட்னா பிரிக்னு அர்த்தம். பிரிக், இந்த செங்கல்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா லாட்ரைட் சாயில் வந்து இந்த செங்கல் இருக்குல்ல, செங்கல் உருவானதுக்கான முக்கியமான ஒரு காரணி வந்து லாட்ரைட் சாயில் தான். ரைட்டா? ட்ரையா இருக்கிறப்ப அந்த லாட்ரைட் சாயில் வந்து செங்கல் உருவாக்கலாம். ரைட்டா? லாட்ரைட் சாயில் சரளை மண். இந்த சரளை மண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சரளை மண் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாறைகள் இருக்குல்ல, இந்த ராக்ல வந்து வெதரிங் ப்ராசஸ் உருவாகும். அந்த மலைகள்னால, சூறாவளிகளால ராக்ல செதையும். ரைட்டா? வெதரிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, இங்கிலீஷ்ல வெதரிங் ப்ராசஸ் ஆஃப் ராக்ஸ். இந்த மாதிரி பாறைகள் செதைவதனால் உருவாகுது வந்து இந்த லாட்ரைட் சாயில் சரளை மண். பிளஸ் இந்த லாட்ரைட் சாயிலை பத்தி இன்னும் கூடுதலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த லாட்ரைட் சாயில் என்ன கலர்னா ரெட் கலர் அல்லது ரெட்டிஷ் பிரவுன் கலர்னு சொல்லலாம். சிவப்பு அல்லது சிவப்பு பிரவுன், அதாவது ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமான காரணம் லாட்ரைட் சாயில் வந்து ரெட்டிஷ் பிரவுன்ல இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அதுல வந்து அயன் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு இதெல்லாம் அதிகமா இருக்கனால தான் லாட்ரைட் சாயில் வந்து ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். ரைட்டா? அயன் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, ஹேமடைட், கோத்தைட் இந்த மாதிரி மினரல்ஸ்ல இருக்கும். ரைட்டா? அது ஞாபகம் வச்சுங்க. இந்த லாட்ரைட் சாயில் சரளை மண் வந்து இந்த டீ, காஃபி, ரப்பர் இந்த மாதிரி உற்பத்தி செய்வதற்கு பெரும்பாலும் அதாவது பெரும்பாலும் இந்த மண்ணில் வந்து உற்பத்தி செய்வாங்க. ரைட்டா? டீ, காஃபி, ரப்பர் இந்த மாதிரி வந்து வணிக பயிர்கள், கமர்ஷியல் கிராப்ஸ்லாம் இந்த மண்ணில் வந்து உற்பத்தி செய்வாங்க. அப்புறம் வந்து வெதரிங் ஆஃப் ராக்ஸ், அயன் ஆக்சைடு,
ரெட்டிஸ் பிரவுன் கலர்ல இருக்கும், ரைட்டா? அலுமினியம் ஆக்சைடு, இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன லேட்டரல் சைல் இந்தியால எங்க அதிகமா காணப்படும் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல அதிகமா காணப்படும். எடுத்துக்காட்டுக்கு கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அந்த சைடு ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி இடங்கள்ல, நம்ம தமிழ்நாடு, இந்த மாதிரி இடங்கள்ல இந்த சரளை மண் அதிகமா காணப்படும். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சரளை மண்ணை பத்தி பார்த்தாச்சு. ஸோ இந்த இது வந்து லத்தீன் மொழி, அதனால ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. திஸ் சாயில் ஆர் ரிச் இன் அயன் அண்ட் அலுமினியம், இப்பதான் சொன்னேன், இப்பதான் உங்கள்ட்ட சொன்னேன். ரைட்டா? புவர் இன் நைட்ரஜன், பொட்டாசியம், லைம், இதுவும் கரெக்ட். இதுவும் கூடுதலா ஞாபகம் வச்சுங்க. நைட்ரஜன், பொட்டாசியம், லைம் இது வந்து ரொம்ப குறைவா இருக்கும் இந்த மண்ணுல. ரைட். இது என்ன உங்களுக்கு வரும்? which are the following are true னு கேக்குறாங்களா? 1 தப்பு, 2 and 3 ட்ரூவா? so C, ஆப்ஷன் C is the answer. 2 and 3 மட்டும் is the answer. ரைட்டா? பெரிய இமயமலையில் குறைந்த மழைப்பொழிவு உள்ளது. கிரேட்டர் இமாலயாஸ் have low rainfall. கரெக்ட். நம்ம இமயமலை டாபிக் வந்து படிச்சிருப்போம் ஜியோகிராஃபில, ஃபர்ஸ்ட் லெசன்ல. அதுதான் இமயமலை, வடக்கு மலைகள்னு சொல்லுவாங்க, நார்த்தர்ன் மவுண்டன்ஸ். அந்த நார்த்தர்ன் மவுண்டன்ஸ்ல ஒரு பகுதி தான் இந்த இமாலயாஸ், வடக்கு மலைகள். இந்த வடக்கு மலைகள்ங்கிறது மேல நம்ம காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குல்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆரம்பிச்சு அங்கிட்ட அருணாச்சல் பிரதேஷ். இந்தியா மேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இப்ப சொல்றதுக்கு உங்களுக்கு இந்தியா மேப் தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? இதுல இந்தியா மேப் இருக்குமே. எஸ். ஸோ இமாலயாஸை பொறுத்த வரைக்கும் இங்க ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து இங்க முடியும். ரைட்டா? ஸோ இது ஃபுல்லாவே இமயமலை தான். மொத்தம் 2500 கிலோமீட்டர் நீளம், 2500 கிலோமீட்டர் டோட்டல் லென்த், இங்க இருந்து இங்க வரைக்கும். ரைட்டா? கிழக்குல இருந்து மேற்கு. அதுல இந்த பிரெத் இருக்குல்ல, இது 500 கிலோமீட்டர். இந்த சைடு மேற்கு சைடு இருக்குல்ல, காஷ்மீர் சைடு, அங்க வந்து இமயமலையோட அகலம் வந்து 500 கிலோமீட்டர். இது அருணாச்சல் பிரதேஷ் சைடுல வந்து இமயமலையோட அகலம் வந்து 200 கிலோமீட்டர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? இமயமலை இல்ல, மொத்த நார்த்தர்ன் மவுண்டன்ஸ், மொத்த வடக்கு மலைகள் சொல்லுவாங்க. அதுல ஒரு பகுதி தான் இமயமலை. அதாவது வடக்கு மலைகளை 3ஆ பிரிக்கலாங்க. டிரான்ஸ் இமயமலைங்க இது. ரைட்டா? இது ஃபுல்லாவே மெயின் இமயமலைங்க. இந்த கிழக்குல இருக்கக்கூடியது பூர்வாஞ்சல்ங்க, கிழக்கு இமயமலைங்க. வடக்கு மலைகள்ங்கிறது டோட்டலாங்க என்ன, அதை 3ஆ பிரிக்கலாம். இது இந்த இடம், இந்த ஏரியா ஃபுல்லாவே டிரான்ஸ் இமயமலைங்குவாங்க. இந்த இடம் ஃபுல்லாவே மெயின் இமயமலை, முக்கியமான இமயமலைங்கிறது இதுதான். ரைட்டா? இந்த இடம் ஃபுல்லாவே ரைட் சைடு, வடகிழக்கு சைடு ஃபுல்லாவே பூர்வாஞ்சல் சொல்லுவாங்க, அல்லது கிழக்கு இமயமலை, ஈஸ்டர்ன் இமாலயாஸ் சொல்லுவாங்க. ரைட்டா? இது அடிப்படையா ஞாபகம் வச்சுங்க. மொத்தமா நார்த்தர்ன் மவுண்டன்ஸ். ரைட்டா? உலகின் கூரைங்கிறது பாமீர் முடிச்சு அழைப்பாங்க. பாமீர் முடிச்சுதான் உலகின் கூரைன்னு அழைப்பாங்க. மேல இருக்கும் பாமீர் முடிச்சு. ரைட்டா? அது மாதிரி இமயமலை வந்து அபோர்ட் ஆஃப் த ஸ்னோ, பனியின் உறைவிடம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல அர்த்தம். பனியின் உறைவிடம், அபோர்ட் ஆஃப் த ஸ்னோ, அதான் நார்த்தர்ன் மவுண்டன்ஸ், இமயமலை. பாமீர் முடிச்சு, இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டிரான்ஸ் இமயமலை இருக்குல்ல, அதாவது இந்த இடம், இதான் வந்து டிரான்ஸ் இமயமலை. இதை வந்து திபெத்திய இமயமலை சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர், டிரான்ஸ் இமயமலைக்கு இன்னொரு பேர் வந்து திபெத்திய இமயமலை. டெர்ஷரி கிரானைட் வந்து அதிகமா இங்க காணப்படும். டெர்ஷரி கிரானைட், இது வந்து தமிழ்ல டெர்ஷரி கிரானைட் தான் சொல்லியிருப்பாங்க புக்ல. டெத்திஸ் படிமங்கள், அந்த காலத்துல டெத்திஸ் கடல்னு ஒண்ணு அடிச்சுதான் இமயமலை உருவாகும். அதாவது ரெண்டும் பிளேட் ரெண்டும் மோதி, அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். டெத்திஸ் படிமங்கள் அதிகமா காணப்படக்கூடியது இந்த டிரான்ஸ் இமயமலையில காணப்படும். அப்ப பாருங்க, வடக்கு மலைகளை 3ஆ பிரிக்கலாம். டிரான்ஸ் இமயமலை, மெயின் இமயமலை, கிழக்கு இமயமலை. மொத்த லென்த் 2500 கிலோமீட்டர். அகலம் இங்க 500, இங்க 200. ரைட்டா? இந்த டிரான்ஸ் இமயமலை வந்து திபெத்திய இமயமலைன்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கு. டெத்திஸ் படிமங்கள் இங்க காணப்படும். டெர்ஷரி கிரானைட் வந்து இங்க அதிகமா காணப்படும். இதெல்லாம் டீடைலா ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? பிளஸ் இங்கதான் வந்து ஜன்ஸ்கார் ரேஞ்சு, லடாக் ரேஞ்சு, இந்த மாதிரி ஜன்ஸ்கார் மலைத்தொடர், லடாக் மலைத்தொடர், இதெல்லாம் அதிகம் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த டிரான்ஸ் இமயமலை தான். இந்த மெயின் இமயமலை இருக்குல்ல, இதான் மெயின் இமயமலை. இந்த மெயின் இமயமலைய இப்படி 3ஆ பிரிப்பாங்க. இப்படி இந்த மாதிரி வெர்டிகலா 3ஆ பிரிப்பாங்க. ரைட்டா? அதுல மேல இருக்கக்கூடிய இமயமலை பேரு, அதாவது வெர்டிகல்னா கொஞ்சம் கீழே கூட வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயரு, செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அப்படின்ட்டு. ரைட்டா? அதுல மேல இருக்கக்கூடிய இது வந்து ஃபுல்லாவே மெயின் இமயமலை. அதுல மேல இருக்கக்கூடியது வந்து கிரேட்டர் இமாலயாஸ், பெரிய இமயமலை. சென்ட்ரல் இருக்கக்கூடியது வந்து லெஸ்ஸர் இமாலயாஸ், சிறிய இமயமலை. வெளியில இருக்கக்கூடியது வந்து அவுட்டர் இமாலயாஸ், வெளி இமயமலை. ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுங்க. ஃபுல்லா வடக்கு மலைகள், அதுல டிரான்ஸ் இமயமலை, மெயின் இமயமலை, கிழக்கு இமயமலை. இந்த மெயின் இமயமலையை 3 லேயரா பிரிக்கலாம். அந்த பகுதி அடிப்படையில பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, வெளி இமயமலை. புரியுதா? இமேஜின் பண்ண முடியுதா? இதுல இந்த கிரேட்டர் இமாலயாஸ் இருக்குல்ல, இந்த கிரேட்டர் இமாலயாஸ்ல மழை பொழிவு கம்மி, பனி ஜாஸ்தி.
இது எக்ஸாம்ல கேட்பாங்க. இதான் அந்த கொஸ்டின் பார்த்து நல்லா இருந்துச்சு. பார்ப்போம். மழைப்பொழிவு கம்மி, பனி ஜாஸ்தி கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல. இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, இந்த மாதிரி உயர்ந்த சிகரங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த பெரிய இமயமலையில தான் காணப்படும். குறிப்பா நேபாள் சைட்ல அதிகமா காணப்படும் உயர்ந்த சிகரங்கள்லாம். மக்காலு, கஞ்சன்ஜங்கா, மவுண்ட் எவரெஸ்ட், இது எல்லாமே. மழைப்பொழிவு கம்மி, பனி ஜாஸ்தி, கண்டினியூஸ் இன் ரேஞ்ச். அதாவது கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து தொடர்ச்சியா இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. கீழே வர வர தொடர்ச்சி இல்லாம போகும். இது ஞாபகம் வச்சுங்க. இந்த நடுவில் இருக்கக்கூடிய லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்ல தான் வந்து டிஃபாரஸ்டேஷன், அதாவது மரங்களை வெட்டுறது ஜாஸ்தியா இருக்கு. நகரமயமாக்குதல் அதிகமா இருக்கக்கூடியது இந்த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் தான். அதிகமா நகரங்கள் இருக்கும். டூரிஸ்ட் பிளேசஸ், ஹில்ஸ், இது எல்லாமே இந்த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், இந்த சிறிய இமயமலையில தான் இருக்கும். இந்த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்ல மழைப்பொழிவு ஜாஸ்தியா இருக்கும், பனி கம்மியா இருக்கும். அப்படியே கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல லோ ரெயின்ஃபால், ஹை ஸ்னோ அதிக பனிப்பொழிவு. லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்ல ஹை ரெயின்ஃபால், லோ ஸ்னோ குறைவான பனிப்பொழிவு. இது ஞாபகம் வச்சுங்க. வெளியில இருக்கக்கூடியது இருக்குல்ல, இது வந்து அவுட்டர் ஹிமாலயாஸ், வெளி இமயமலை. இந்த வெளி இமயமலை இருக்குல்ல, இது வந்து டிஸ்கண்டினியூஸ் இன் ரேஞ்ச், தொடர்ச்சியற்றது, தொடர்ச்சியா இருக்காது. பெரிய இமயமலை அளவுக்கு தொடர்ச்சியா இருக்காது வெளி இமயமலை. டுவாஸ் டூன்கள் காணப்படும். கிழக்குல டுவார்னு சொல்லுவாங்க, ரைட்ல டூன்கள், அத வேலிஸ், அந்த பள்ளத்தாக்குகள் பேரு. ரைட்டா? இல்ல நம்ம இமயமலை டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ரைட்டா? நம்ம இதுல இருக்கு, பாத்துங்க. இந்த ரைட் சைடு இருக்கிற நார்த் ஈஸ்ட், இது ஃபுல்லாவே கிழக்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அல்லது பூர்வாதிரின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது ஃபுல்லாவே காடுகள் அதிகமா இருக்குங்க, பச்சை பசேல் இருக்கும். மைனா மழைப்பொழிவு இங்க ஜாஸ்தி, ஃபுல்லா மழைப்பொழிவு ஜாஸ்தி, பச்சை பசேல் இருக்கும். ரைட்டா? அடர்த்தியான காடுகள் அதிகமா இருக்கும் கிழக்கு இமயமலையில. அவ்வளவுதான். ஸோ இமயமலையை முடிச்சிட்டோமா? பேசிக்கா அந்த ஃபுல்லாவே அந்த 10th புக்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ அந்த கொஸ்டினுக்கு வருவோம். கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஹேவ் லோ ரெயின்ஃபால். இப்பதானே சொன்னேன், பெரிய இமயமலையில குறைவான மழைப்பொழிவு, அதிகமான பனி தானே சொன்னேன். கட். சிவாலிக் ஹேவ் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ். சிவாலிக்னா என்னன்னா, அதை சொல்ல மாட்டேன். இந்த வெளி இமயமலைன்னு ஒண்ணு சொன்னேன்ல, அவுட்டர் ஹிமாலயாஸ்னு, அதுக்கு இன்னொரு பேர் சிவாலிக். அவுட்டர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் சிவாலிக். ரைட்டா? சிவாலிக் ஹேவ் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ். சிவாலிக்கில் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்கள் உள்ளது. கரெக்ட் தானே? சிவாலிக்கு தொடர்ச்சியற்றது தானே சொன்னேன். மேல தொடர்ச்சி, கீழே வர வர தொடர்ச்சியற்றதுன்னு சொன்னேன். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ போத் ஆர் ட்ரூ இஸ் த ஆன்சர். அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்து, கழிவு பொருட்களின் வெப்ப அளவிலிருந்து உருவாகும் தூசி தூள்களை டேஷ் மூலம் காற்றில் கலப்பதை தடுக்கலாம். Dust particles from the thermal destruction of waste can be prevented from escaping into the air by using air conditioner. வராது. அடிப்படையா கொஞ்சம் யோசிச்சாலே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இவ்வளவு பெருசா பேசுறாங்க, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறாங்க, டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் பேசுறாங்க, சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறாங்க, ஏசின்னு சொல்றாங்க, வராதுன்ட்டு. ஸோ பயோகிராட்டர், வென்டிலேட்டர், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரஸ், கண்டிப்பா வென்டிலேட்டர் வராது. பயாலஜிக்கல் சார்ந்த ஒரு விஷயம், வென்டிலேட்டர் வராது. பயோகிராட்டர், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரசிபிடேட்டர், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வரும். ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு இப்ப என்ன சொல்றாங்க? டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் from the thermal destruction of waste can be prevented from escaping into the air by using என்னன்னு கேக்குறாங்க. பார்த்தாலே எப்பவுமே இங்கிலீஷ் ஆப்ஷன்ல எது பெருசா இருக்கும் அது எப்பவுமே ஆன்சரா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 99% கரெக்டா இருக்கும். பிளஸ் வந்து இந்த மாதிரி டஸ்ட் தெர்மல் டிஸ்ட்ரக்ஷன், வெப்பம், இங்க பாருங்க, கழிவு பொருட்களின் வெப்ப அளவிலிருந்து உருவாகும் தூசி துகள். பெருவாவும் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சுதான் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ண முடியும். என்ன, இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பாடி எலக்ட்ரிக் வச்சு டிஸ்ட்ராய் பண்றாங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரசிபிடேட்டர் வரதா அதிகமான வாய்ப்பு இருக்கு. பயோராக்டர் தவிர, ஏன்னா பயாலஜிக்கலா இங்க எதுவுமே இல்ல, பயோன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. சோ அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரசிபிடேட்டர், மின்னிலை விளைவோக்கி. உங்களுக்கு எக்ஸாம்ல தெரியலனா கூட இந்த இங்கிலீஷ் ஆப்ஷன்ல கொஞ்சம் பெருசா இருக்கிறது, ஓரளவுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகக்கூடியது, இதெல்லாம் வச்சு அடிக்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இது ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வீடியோ போட்டிருப்பேன், சர்ச் பண்ணி பாருங்க. பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது எது? The river which has the largest basin among the following in India. கோதாவரியா, காவேரி, மகாநதி, கிருஷ்ணா? இதுக்கெல்லாம் எது பெருசு அப்படின்னா கோதாவரி தான் ஆன்சர். கோதாவரி இஸ் த ஆன்சர். இந்த ஆறுகள் குறிப்பா இது எல்லாமே வந்து தென்னிந்திய நதிகள் மற்றும் மத்திய இந்திய நதியை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஆறுகளை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோதாவரி தானே இருந்துச்சு. கோதாவரி மகாராஷ்டிரா நாசிக் படிமலையில ஸ்டார்ட் ஆகும் கோதாவரி நதி. மகாராஷ்டிரல இருந்து அப்படியே வந்து தெலுங்கானாக்குள்ள நுழைஞ்சு லைட்டா ஆந்திராக்குள்ள அப்படி நுழைஞ்சு முடியும். 2 இடத்துல முடியும், கௌதமி, வசிஸ்தான் சொல்லிட்டு 2 இடத்துல முடியும் கோதாவரி நதி. ரைட்டா? கோதாவரி மகாராஷ்டிரல ஆரம்பிச்சு ஆந்திர பிரதேசல முடியும், அப்படி ஞாபகம் வச்சுங்க. தென்னிந்தியால பெரிய நதி கோதாவரி தான்.
தென்னிந்தியால, சவுத் இந்தியால. அதாவது பெனின்சுலா ரிவர்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே தீபகற்ப பீடபூமிகள் நதிகள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சோ தென்னிந்திய நதியில பெரிய நதி கோதாவரி நதி. கோதாவரி நதியோட துணை நதிகள் என்னென்ன அப்படின்னா என்னென்ன, அதாவது இந்த நதிகளுக்குலாம் நான் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டிருப்பேன். இருந்தாலும் இப்பயும் சொல்றேன். கோதாவரி நதியோட துணை நதி என்னென்ன அப்படின்னா இந்திராவதி, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, பெண்கங்கா, பிரணிதா, சலாமி. ரைட்டா? சலாமி. இது எல்லாமே வந்து கோதாவரியோட துணை நதிகள். அதையும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் கோதாவரிக்கு அப்புறம் வந்து மகாநதின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருந்துச்சு. மகாநதி சத்தீஸ்கர்ல ஆரம்பிச்சு ஒடிசால முடியுங்க. மகாநதி நதி சத்தீஸ்கர்ல ஆரம்பிச்சு ஒடிசால முடியும். மகாநதி நதி. ரைட்டா? குறிப்பா வந்து இந்த மகாநதி நதி இருக்குல்ல, மகாநதி நதி முடிகிற இடத்துல தான் வந்து ஹீரகுட் டேம்னு ஒரு டேம் இருக்கு. இந்தியாவிலே பழமையான டேம் ஹீரகுட் அணை, ஹீரகுட் டேம். ரைட்டா? ஹீரகுட் டேம் ஒடிசால இருக்கு. அது மகாநதி நதி முடிகிற இடத்துல இருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுங்க. மகாநதி நதியோட துணை நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா அதுவும் சொல்லலாம் நம்மளால. டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணை நதி இருக்கு. சியோநாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணை நதி இருக்கு. இதெல்லாம் வந்து மகாநதி நதியோட துணை நதி. தால், சியோநாத். ரைட்டா? இதெல்லாம். அதுக்கப்புறம் கிருஷ்ணா இருந்துச்சுல ஆப்ஷன்ல. மகாராஷ்டிரால மகாபாலேஸ்வர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிருஷ்ணா நதி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்குள்ள நுழைஞ்சு லைட்டா தெலுங்கானாக்குள்ள நுழைஞ்சு ஆந்திரால வந்து முடியும். எந்த நதினா கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா நதியோட துணை நதிகள்னு சொல்லணும் அப்படின்னா பீமா, கோயினா, துங்கபத்ரா. இது எல்லாமே வந்து கிருஷ்ணா நதியோட துணை நதிகள். பீமா, கோயினா, துங்கபத்ரா கிருஷ்ணாவோட துணை நதிகள். பிரணிதா, இந்திராவதி, சலோமி, இது எல்லாமே வந்து கோதாவரி நதியோட துணை நதிகள். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து டால் அதெல்லாம். அதே மாதிரி வந்து மகாநதியோட துணை நதி வந்து சியோநாத், டால். இதெல்லாம் வந்து மகாநதி நதியோட துணை நதிகள். ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இப்ப இதுல என்ன ஆன்சர் கேக்குறாங்க? கோதாவரி இஸ் தி ஆன்சர். காவேரி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரைட்டா? அதை விட்டுருங்க. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் பூர்வத்ரி என்று அழைக்கப்படுகிறது. வெஸ்டர்ன் காட்ஸ் ஆர் கால்ட் அஸ் பூர்வத்ரி. தப்பு. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஷாயத்ரிஸ் சொல்லுவாங்க, பூர்வத்ரிஸ் இல்ல. ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ். எஸ், கரெக்ட். இஜிந்தங்கடா இஸ் தி ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ். இதுவும் கரெக்ட். 2 and 3 கரெக்ட்டுங்க. which are the following is true na 2 and 3 correct. ரைட்டா? பொதுவாகவே வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஃபுல்லாவே வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை. இது ஃபுல்லாவே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. நான் ஏன் விட்டு விட்டு வரைகிறேன் அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியற்றது, டிஸ்கண்டினியூஸ். மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியானது. அதுக்காக தான் விட்டு விட்டு வரைஞ்சேன். ரைட்டா? மேற்கு தொடர்ச்சி மலை வந்து உயரத்துல பெருசு, கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து அகலத்துல பெருசு. இதெல்லாம் வித்தியாசம் ரெண்டுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையோட உயர்ந்த சிகரம் வந்து ஆனைமுடி, கேரளால இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலையோட உயர்ந்த சிகரம் வந்து ஜிந்தங்காடா. ரைட்டா? சோ ஜிந்தங்காடா, ஆனைமுடி உயரத்துல பெருசு, அகலத்துல பெருசு. வெஸ்ட் சைடு மேற்கு சைடு இருக்கு, கிழக்கு சைடு இருக்கு. கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸ். அதிகமா மழைப்பொழிவு எங்க வரும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில தான் வரும். ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று வந்து அடிக்கும். இங்க குறைவான மழைப்பொழிவு தான் கிழக்கு தொடர்ச்சி மலையில. அதிகமா நதிகள் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். இப்ப பார்த்தோம்ல கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். எங்க வந்து நதி முடியும் அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து முடியும். ரைட்டா? எங்க அதிகமா வந்து வனவிலங்குகள், தாவரங்கள்லாம் காணப்படும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில தான் காணப்படும். ஏன்னா அங்கதான் காடுகள் ஜாஸ்தி, அங்கதான் மழைப்பொழிவு ஜாஸ்தி. அப்ப அங்கதான் வனவிலங்கு, தாவரங்கள் ஜாஸ்தியா இருக்கும். எங்க கம்மியா இருக்கும் அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில கம்மியா இருக்கும். இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்க்கும் ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ரைட்டா? டக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே. அடுத்து நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை டேஷ் இடத்தில் தருகிறது. The Nor'westers bring about 50 சென்டிமீட்டர் rainfall in where? அசாம் is the answer. அசாம் தான். நார்வெஸ்டர்னாலே அசாம் தாங்க. இது இந்த நார்வெஸ்டர்னா என்னன்னா லோக்கல் விண்டு, ஊரக காற்று. லோக்கல் விண்டுக்கு பேர் தான் நார்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்தியால நிறைய லோக்கல் விண்ட்ஸ்லாம் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு லூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோக்கல் விண்ட் இருக்கு. இந்த லூன்னு சொல்லக்கூடிய லோக்கல் விண்டு எந்தெந்த ஸ்டேட்ல அடிக்குது, எந்தெந்த ஸ்டேட்ல வந்து காத்து அடிக்குது அப்படின்னா லூ காத்து அடிக்கும் அப்படின்னா ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா,
இந்த மாநிலங்கள் சொன்னேன்ல, இங்கதான் லூ காத்துன்னு சொல்லுவாங்க. அதே மான்ஜாரல்கள் சொல்லிட்டு இன்னொரு லோக்கல் விண்ட் இருக்கு. மான்ஜாரல்கள், மேங்கோ ஷவர்ஸ், ரைட்டா? இது எங்க அடிக்கும் அப்படின்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, குறிப்பா கேரளா, கர்நாடகா, ரைட்டா? மேங்கோ ஷவர்ஸ், மான்ஜாரல்கள் சொல்லுவாங்க. லூ வந்து ராஜஸ்தான் அந்த பெல்ட்ல, நார்வெஸ்டர் வந்து அஸ்ஸாம் பெல்ட்ல, ரைட்டா? அதுமே ஆந்தின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் விண்ட் இருக்கு. ஆந்தி, இந்த ஆந்தின்னு சொல்லக்கூடிய லோக்கல் விண்டோ ராஜஸ்தான், அந்த பஞ்சாப், ஹரியானா அந்த பெல்ட்ல, ரைட்டா? ஆந்தின்னு சொல்லக்கூடிய லோக்கல் விண்டு ஞாபகம் வச்சுங்க. நார்வெஸ்டர் வந்து அஸ்ஸாம். ஓகே, அடுத்து லிம்பு, கர்பி, தோங்காரியா, போண்டா. என்ன சார் இது? போண்டா, காபி, கருப்பி, தேங்காய் அப்படிலாம் சொல்றாங்களே சார், என்ன இதெல்லாம் சாப்பிட்ற ஐட்டமா? அப்படி இல்லை ராஜா, சாப்பிட்ற ஐட்டம் இல்ல ராஜா, சாப்பாடுல இருக்கக்கூடாது. என்ன இதெல்லாம் வந்து ட்ரைபல் பீப்புளோட பெயர், இனம், பழங்குடியினரோட பெயர். லிம்பு அப்படிங்கிறது சிக்கிம்ல இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர் தான், கரெக்ட் தான். பழங்குடியினர்லாம் ஃபிங்கர் டிப்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆறுகள், பழங்குடியினர்கள், இமயமலை, என்ன இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்தியாவோட பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ், மண்ணு, காடுகள், கிளைமேட்டு, டிரான்ஸ்போர்ட், விவசாயம், தொழிற்சாலை, இவ்வளவுதான் ஜாகிரபி. கிளைமேட் சேஞ்ச், இவ்வளவுதான் ஜாகிரபி. இது ஃபுல்லா தரவா இந்த 10th புக் தரவா முடிச்சிங்கன்னா முடிஞ்சு. கர்பி, கர்பிங்கிறது இப்பதான் ரீசெண்டா ஏதோ கிளாஸ்ல சொன்னேன். கர்பி, போடோ இதெல்லாம் வந்து அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய இடங்கள், அதனால இமாச்சல் பிரதேஷ் வராது. தொங்காரியா, தொங்காரியா வந்து ஒடிசா, கரெக்ட் தான், பழங்குடியினர். போண்டா, போண்டா பழங்குடியினரும் ஒடிசா தான், ஆனா தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு நீங்க படிச்சிருப்பீங்க, போண்டான்னு பழங்குடியினர் தமிழ்நாடுல இல்லையா? போண்டா வேணா சாப்பிடுவோம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு நீங்க வேணா யோசிக்கலாம், ரைட்டா? சோ 1 and 3 கரெக்ட். இதே சரியா தான் கேட்டிருக்காங்க. 1 and 3 கரெக்ட். இனிமே நிறைய பழங்குடியினர் இந்தியால இருக்கும், நீங்க 12th ஸ்கூல் புக்ல இருக்கும். பில்ஸ் சொல்லக்கூடிய பழங்குடியினர்கள் ராஜஸ்தான்ல ஃபேமஸ். பில்ஸ். சாந்தல் சொல்லக்கூடிய பழங்குடியினர் வந்து இந்த ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா இந்த பெல்ட்ல ஃபேமஸ். சாந்தல்ஸ் மிகப்பெரிய கிளர்ச்சிய மேற்கொள்வாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக அந்த காலத்துல, சாந்தல்ஸ் கிளர்ச்சின்னு சொல்லிட்டு. முண்டா பழங்குடியினர் வந்து அதே ஜார்க்கண்ட், அதே சத்தீஸ்கர் பெல்ட்ல முண்டா பழங்குடியினர் ஃபேமஸ், முண்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதுமே வந்து அங்காமி, அங்காமி அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர் நாகாலாந்துல ஃபேமஸ். அங்காமி வந்து நாகாலாந்து. சக்மா, சக்மான்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர் வந்து மிசோரம் மற்றும் திரிபுரால வாழக்கூடிய பழங்குடியினர். மிசோரம் மற்றும் திரிபுரா, சக்மா, சக்மா. அதே மிசோரம் திரிபுரால ப்ரூ அல்லது ரியாங் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர் இருப்பாங்க, ரைட்டா? சென்சு அப்படின்னு ஒரு பழங்குடியினர் ஆந்திர பிரதேஷ்ல ஃபேமஸ். சென்சு ஆந்திர பிரதேஷ். அங்காமி நாகாலாந்து. ப்ரூ, சக்மா, மிசோரம், திரிபுரா. சாந்தல் ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் பெல்ட். முண்டா அதே ஜார்க்கண்ட் பெல்ட். பில்ஸ் ராஜஸ்தான், ரைட்டா? நம்ம தமிழ்நாடுன்னு வந்தீங்கன்னா இருளர்கள், ரைட்டா? படுகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தெரியும் நமக்கு, ரைட்டா? குறும்பர்கள், குறும்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கோண்டுன்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் மத்திய பிரதேஷ்ல ஃபேமஸ். கோண்ட்ஸ், கோண்டுகள் மத்திய பிரதேஷ். கோண்டுனா மத்திய பிரதேஷ். சேக்ரனி அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்காங்க. சேக்ரனி அப்படின்ட்டு, சரி, சேக்ரனி ஃபெஸ்டிவல் தாசா இது சிக்கிம்ல. சேக்ரனி இல்ல, ஓடுங்க, அதை ஓடுங்க, ரைட்டா? சென்டினலிஸ், சென்டினலிஸ் ட்ரைப்ஸ்னு சொல்லிட்டு பழங்குடியின மக்கள் இருக்காங்க. சென்டினலிஸ் பழங்குடியின மக்கள் ஆந்திர பிரதேஷ்ல ஃபேமஸ். சென்டினலிஸ் ட்ரைப்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப டேஞ்சரஸான பழங்குடியின மக்கள். சோ அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து 1 and 3. லிம்பு வந்து சிக்கிம், டொங்காரியா ஒடிசா. நான் இருக்கிறதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லல, ஏன்னா அது இருக்கிறது உங்களுக்கு படிச்சிருக்கணும். பின்வரவற்றை வடக்குல இருந்து தெற்காக வரிசைப்படுத்துக. கொல்லூர் ஏரி, சில்கா ஏரி, கங்கா நதி, டிரான்ஸ் இமயமலை. டிரான்ஸ் இமயமலை ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் கங்கா நதி வந்துடும். ஓகே, இல்ல, டிரான்ஸ் இமயமலைக்கு அப்புறம், ஆமா, டிரான்ஸ் இமயமலை மேல இருக்கு, கீழே உத்தரப்பிரதேஷ்ல கங்கா நதி வந்துடும், அது கீழே சில்கா ஏரி வரும். சில்கா வந்து ஒடிசால இருக்கு, சில்கா வரும். 4, 3, 2, அது கீழே தான் கொல்லூர் ஏரி வரும். கொல்லூர், புஷ்கர்ல அது கீழே தான், ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு இந்த பார்டர்ல இந்த சைடு வந்துடும். ஸோ 4, 3, 2, 1 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்றதா ஈஸியா அடிச்சிடலாம். அடுத்து, இன் இந்தியா டஃப்லா ட்ரைப் இஸ் ஃபவுண்ட் இன் விச் ஸ்டேட் கேக்குறாங்க. அருணாச்சல பிரதேசம். இது வந்து ஸ்கூல் புக் 10th ஸ்கூல் புக்ல ஒரு மேப்ல, ஒரு இந்தியா மேப்ல கொடுத்துருப்பாங்க. டஃப்லா அருணாச்சல பிரதேஷ்ல லொகேட் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஒரு பாக்ஸ்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். டஃப்லா, மிஷ்மி,
இது எல்லாமே அருணாச்சல பிரதேஷ் தான். ரைட்டா? கரோ காசி ஜெயந்தியா வந்து மேகாலயா. கரோ காசி ஜெயந்தியா மேகாலயா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து around 25 districts in the east coast, 10 in Tamil Nadu, 7 in Andhra Pradesh, 6 in Odisha, 2 in West Bengal are vulnerable to cyclonic storms. Among this, which area accounts to 70% of the cyclones of several categories? 70% சைக்ளோன் அதிகமா மழை பெய்யக்கூடிய இடங்கள் எதுன்னு கேக்குறாங்க. பாதிக்கக்கூடிய இடங்கள் எது? சில்காவா, நெல்லூரா, மச்சிலிப்பட்டினமா, சுந்தரபான்ஸா? சுந்தரபான்ஸ் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இந்த கொல்கட்டா பார்டர் சுந்தரவன காடுகள்னு சொல்லுவாங்க. எல்லா நதியும் முடிகிற இடமும் சுந்தரபான்ஸ் தான். ரைட்டா? ரொம்ப நல்ல கொஸ்டின் தான். இது குரூப் 2 நினைக்கிறேன். அடுத்து which are the following is correct about Peninsula Plateau? கீழ்கண்டவைகள் தீபகற்ப பீடபூமி குறித்து சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவை பிசியோகிராபிக் டிவிஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? அமைப்பிடம், அதாவது அந்த அமைப்பு ரீதியில நம்ம பிரிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு மேல வடக்கு மலைகள் நார்த்தன் மவுண்டைன்ஸ், அது கீழே வந்து இந்த உத்தரப்பிரதேஷ் பெல்ட் ஃபுல்லாவே வந்து நல்ல மண்ணு, வண்டல் மண் அதிகமா காணப்படும். கங்கை நதி அங்கதான் போகும்னு வச்சுங்களேன். அதை வந்து வடக்கு சமவெளிங்குவாங்க, நார்த்தன் பிளைன்ஸ் அப்படிங்குவாங்க. வடக்கு சமவெளி இந்தியாவிலே மிக பெரிய, அதாவது இந்தியாவில மிக பெரியங்கிறத விட மிக வளமான சமவெளி இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி எது அப்படின்னா அந்த நார்த்தன் பிளைன்ஸ் தான், இந்த கங்கை சமவெளி தான். ரைட்டா? அது கீழே வந்து ஃபுல்லா தீபகற்ப பீடபூமின்னு சொல்லுவாங்க, பெனின்சுலா பிளாட்டூன்னு சொல்லுவாங்க. அதாவது மத்திய பிரதேசல ஆரம்பிச்சு கீழே கன்னியாகுமரி வரைக்கும் அந்த தீபகற்ப பீடபூமியை மேல கீழன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்பாங்க. மேல வந்து மத்திய உயர்நிலம், இந்த மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் பெல்ட் ஃபுல்லா, கீழே டெக்கான் பீடபூமி, அதாவது மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு பெல்ட் ஃபுல்லா ட்ரையாங்கிள் முக்கோண வடிவத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியாவில தீவுகள் இருக்கு, இது 4வது டிவிஷன். அப்புறம் பாலைவனம், காடு பாலைவனம் சொல்லிட்டு ராஜஸ்தான்ல ஃபேமஸ், இது 5வது டிவிஷன். இதுமே வந்து இந்தியாவை இந்த மாதிரி டிவிஷனா பிரிக்கலாம். ரைட்டா? அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. அப்புறம் வெஸ்ட் கோஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட், மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரைன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். கடற்கரை ரீதியாக மலைகள் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் சொல்லிட்டு மலைகள் ரீதியாக, தீவுகள் ரீதியாக, அமைப்பிடம் ரீதியாக, இமயமலை போன்ற மிகப்பெரிய மலை பனிமலை ரீதியாக, சமவெளி ரீதியாக, இந்த மாதிரி இந்தியா வந்து நிறைய டிவிஷனா பிரிக்கலாம். ரைட்டா? இதெல்லாமே வந்து 10th ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த பெனின்சுலா பிளாட்டியூ, தீபகற்ப பீடபூமி. இதன் பரப்பளவு 14 லட்சம் சதுர கிலோமீட்டர். கரெக்ட் தான். ஆனைமுடி இஸ் தி ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த பிளாட்டியூ, இதுவும் கரெக்ட் தான். ஆனைமுடி தான் தீபகற்ப பீடபூமியில மிகப்பெரிய உயர்ந்த சிகரம். அது எங்க இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. அதனால அது மேற்கு தொடர்ச்சி மலையோட உயர்ந்த சிகரமும் கூட. The general slope of the plateau is towards west. இது பீடபூமி கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி சாய்ந்துள்ளது. தப்பு, மேற்குல இருந்து கிழக்கு. So first and second are correct. Option A is the answer. கீழ்காணும் சுற்றுகளுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடியினர் எது? ட்ரைப் ஆஃப் இந்தியா இஸ் கனெக்டட் வித் எக்கால்வியா இந்த எபிக் மகாபாரதா. லைவ்ஸ் இன் ஆராவளி, ஆராவளியில வாழ்றாங்க. ஹண்ட்மெண்ட் ஆன் ஸ்மால் ஹில்லாக், மெய்ஸ் இஸ் தேர் ஸ்டாப்பிள் ஃபுட். சிறிய குண்டுகளில் குடிசை அமைத்தல், மக்காச்சோளமே பிரதான உணவு. கோண்டுகள், தோடர்கள், பில்ஸுங்க. ஆப்ஷன் சி பில்ஸுங்க. இந்தியாவில் வந்து பில்ஸ் தான் வந்து ராஜஸ்தான்ல வாழ்வாங்கன்னு சொல்லி சொன்னா, இதுல என்னன்னா ஆராவளி ராஜஸ்தான்ல இருக்கு. இந்த 4லாம் தேவையே இல்ல, ஒரே வார்த்தை, ஒரே சொல்தா. ஆராவளி இது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ராஜஸ்தான்ல ஃபேமஸ் பில்ஸ். முடிச்சு, லிங்க் முடிஞ்சு, அவ்வளவுதான். அதாவது கேள்வியை பார்த்து நம்ம எக்ஸாம்ல பயப்படக்கூடாது. ஐயோ பெருசா இருக்கே, போச்சேன்ட்டுலாம் இருக்கக்கூடாது. ரைட்டா? தட்டி தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். எந்த அமைச்சகம் சஞ்சார் சாதி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாட்சி வசதியை தொடங்கியது? மின் அமைச்சகம், சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம், தகவல் தொடர்பு அமைச்சகம், புவி அறிவியல் அமைச்சகம். தகவல் தொடர்பு அமைச்சகம்ங்க, கம்யூனிகேஷனுங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலனா கூட ஈஸியா அடிக்கலாங்க. டிஜிட்டல்னு ஒரே வார்த்தை, ஒரு சொல் போதும். டிஜிட்டல்ங்கிற சொல்லுக்கு பவர், சிவில் ஏவியேஷன், கம்யூனிகேஷன், எர்த் சயின்ஸ், இந்த 4ல எது பொருந்தது? டிஜிட்டல் மீடியானாலே பேசுறோம்ல, கம்யூனிகேஷன் பண்றோம்ல. அதனால ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். படிக்கலாமே, அடிச்சிடலாம். ரைட்டா? இப்படி யோசிக்கணும் எல்லாமே. மேற்கத்திய இடையூறுகளால் பின்வரும் எந்த மாநிலம் மழையை பெறுகிறது? which are the following states receive rainfall from western disturbance? இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னா என்ன அப்படின்னா, உலகத்துல மெடிட்டரேனியன் சீன்னு ஒரு சீ இருக்குங்க, மத்திய தரைக்கடல்னு சொல்லுவாங்க. ஐரோப்பால இருக்கு, ஜெர்மனி, பிரான்ஸ், அந்த போர்ச்சுகல் அந்த பெல்ட்ல இருக்கு. அங்க ஒரு மாதிரி சூறாவளி, ஒரு மாதிரி வந்து அங்க ஒரு புயல் காத்து மாதிரி அங்க ஸ்டார்ட் ஆகும். அங்க ஸ்டார்ட் ஆகி இந்தியா நோக்கி அந்த காத்து அடிக்கும். ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷர் பெல்ட் நோக்கி அடிக்கணும்னு வச்சுங்களேன். அந்த காத்து அது மேற்கு, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கும்,
மெடிட்டரேனியன் சி இங்க இருக்கும். இங்க உருவாகக்கூடிய அந்த காத்து இந்தியா நோக்கி இப்படி வரும். அதனால இந்தியாவுக்கு இது மேற்கு தானே, அதாவது மேற்குல இருந்து வரக்கூடியனால மேற்கத்திய காற்றுகள்னு சொல்லுவாங்க. அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க. வெஸ்டர்ன்ல இருந்து நம்ம இந்தியா டிஸ்டர்ப் பண்ண வருதுப்பா, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் பேர் வச்சிட்டாங்க. பேர் வைக்கிறாங்க அவ்வளவுதான். அது இந்தியா உள்ள வரப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா இந்த பெல்ட்ல எல்லாம் நல்ல மழை கொடுக்கும். நல்ல மழை கொடுக்கும். குறிப்பா ஜனவரி பிப்ரவரியில தான் நல்லா அடிக்கும்னு வைங்களேன். அந்த ஜனவரி பிப்ரவரியில நல்ல மழை கொடுத்து கோதுமையில அதிகமா பஞ்சாப்ல விளைவதற்கு இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் ஒரு காரணம். தேங்க்ஸ் டு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். இதுவே அதிகமா வந்துச்சுன்னா ஃபுல்லா வெள்ளம், நிறைய இழப்பு வந்து நமக்கு இந்தியாவில் நடக்கும். ரொம்ப அதிகமா வந்துருச்சுன்னா இதுமே ஒரு ஒரு லெவல்ல தான் இருக்கணும். ஸோ அப்ப இது என்ன சொல்றாங்க பாருங்க, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால எந்தெந்த மாநிலங்கள்லாம் பயன்பெறுது? பஞ்சாப், ஹரியானா, பெங்கால் வராது, மத்திய பிரதேஷ் வராது. 1 and 2 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, சீனா. வழுக்கை கழுகு. ஓகே. செர்ரி பிளாசம். இப்ப ரீசெண்டா கூட இந்த செர்ரி பிளாசம் நம்ம சென்னையில எங்கேயோ செர்ரி பிளாசம் இந்த மாதிரி ரோஸ் கலர், பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய பூக்கள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு போய் டூரிஸ்ட் மாதிரி பார்த்தாங்க. ஆக்சுவலா இந்த செர்ரி பிளாசம் எங்க ஃபேமஸ்னா ஜப்பான்ல. ஒரு குறிப்பிட்ட சீசன் இது, ஜனவரி பிப்ரவரி இந்த ரேஞ்சு நினைக்கிறேன். ரைட்டா? அப்படியே ஒரு மாதிரி நல்லா பிங்க் கலர்ல நல்லா செர்ரி பிளாசம்ஸா இருக்கும். ஸோ அதான் ஜப்பான் வந்து செர்ரி பிளாசம்ஸ். இந்த பியோனி பேரை பார்த்தாலே அடிச்சிடலாம் சைனான்னு சொல்லிட்டு. பியோனி, சாங்ஷூ இதெல்லாம் வந்து சைனால தான் பேர் வைப்பாங்க. யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பால்ட் ஈகிள். இது வந்து ஒரு பறவை, ஓகேவா, ஒரு உயிரினம்கான பேரு. இது ரெண்டும் அந்த சீசன், அந்த செரி பிளாசம், இந்த பூக்கள், இந்த சீசனுக்கான பேரு. இது வந்து ஒரு பறவைக்கான பேரு. இந்தியா வந்து டால்பின். ரைட்டா? பார்த்தா இருக்கலாம். 2413 2413 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின்வருவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது? Which of the following is a one-stop source for all the geospatial state of Tamil Nadu? TNGIS ங்க, தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. ஆக்சுவலா இது வந்து 2011 அமைச்சிருப்பாங்க. தமிழ்நாடுக்கான இந்த ஸ்பேஷியல் டேட்டாலாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த TNGIS சொல்லக்கூடிய அமைப்பு. தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி TNEGA இருக்குல்ல, அவங்க டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ரைட்டா? 2011 அமைச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி போலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்ட் தான், அதனால டக்குன்னு போயிடலாம். ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது? பொதுவாகவே நம்ம நிலத்துல இருந்து ஒவ்வொரு 1000 மீட்டர் மேல போக போக 1 டிகிரி, அதாவது 6 டிகிரி செல்சியஸ் வந்து குறையும். ரைட்டா? 6 டிகிரி செல்சியஸ் வந்து ஒவ்வொரு 1000 மீட்டர் மேல போக போக குறையும். அதனால தான் நீங்க கொடைக்கானல், ஊட்டில ஏறப்ப டெம்பரேச்சர் குறையும். ரைட்டா? ஏன்னா பிரஷர் கம்மியாயிட்டே போகும், அதனால டெம்பரேச்சர் உங்களுக்கு அப்படியே குறையும். ஸோ 6 டிகிரி செல்சியஸ் லாப்ஸ் ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி என்ன? 555 per square kilometer. இதெல்லாம் ஃபேக்ட். 2011 சென்சஸ்ல இந்தியாவும் படிச்சுக்கணும், தமிழ்நாடும் படிச்சுக்கணும். ரைட்டா? சோ 555 இஸ் த ஆன்சர். கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? Which of the following statements are true about Himalayas? நம்ம இமாலயாஸ் மேலே பார்த்துறனால ஸ்ட்ரைட்டா கேள்வியை மட்டும் பார்த்துடலாம். ஜன்ஸ்கார், லடாக், கைலாஷ், காரகோரம் are found in trans இமயமலை. ஜன்ஸ்கார், லடாக், கைலாஷ், காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. கரெக்ட், டிரான்ஸ் இமயமலை தான். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகிறது. The greater Himalayas receive lesser rainfall as compared to the lesser Himalayas and the Sivaliks. கரெக்ட் தான். ஆமா, அந்த பெரிய இமயமலை இருக்குல்ல, கம்மியான மழை பொழிவு தான் கீழே கம்பேர் பண்றப்போ, ஏன்னா பனிதான் ஜாஸ்தி. ஸோ இதுவும் கரெக்ட். The outer Himalayas is the most continuous range. வெளி இமயமலை வந்து தொடர்ச்சியானதா? தொடர்ச்சியற்றது படிச்சோம்ல. ஸோ 3 வராது. ஸோ 1 and 2 இஸ் த ஆன்சர். 1 மற்றும் 2 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்து, பின்வருவற்றில் எது ஜைது பயிருக்கான எடுத்துக்காட்டு? ஜைது ஆக்சுவலா கிராப்ஸை வந்து 3ஆ பிரிக்கலாங்க. காரிஃப், ராபி, ஜைதுன்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கலாம். ரைட்டா? காரிஃப் சீசன், ராபி சீசன், ஜைது சீசன் சொல்லுவாங்க. இந்த அரிசி ரைஸ் இருக்குல்ல, அதான் காரிஃப். கோதுமை இருக்குல்ல, வீட்டு, அது ராபி பயிர். ரைட்டா? இந்த வாட்டர்மெலன், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஜைது பயிர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அப்ப இதை பொறுத்த வரைக்கும் ஜைது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். கேபேஜ் இஸ் த ஆன்சர். முட்டைக்கோஸ் இஸ் த ஆன்சர். அரிசி காரிஃப், மற்றெல்லாம் வராது. பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இந்தியா பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சரா தான் இருக்கும்.
எப்பவுமே எக்ஸாம்ல பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு கூற்று இல்ல ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்துச்சுன்னா அது ஆன்சரா தான் இருக்கும், கரெக்டா தான் இருக்கும். இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதல் இடத்தில் உள்ளது. இந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் ஆன்சரா இருக்காது. ஏன்னா அதை நம்ம படிச்சிருப்போம் எப்படியும். சிமெண்ட் ப்ரொடக்ஷன்ல இந்தியா செகண்ட் ஆர் தேர்ட் பிளேஸ் தான் இருக்கு, சைனா தான் ஃபர்ஸ்ட், ரைட்டா? சோ கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நோக்ரெக், நமது பா, நந்தாதேவி இதெல்லாமே வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ங்க, உயிர்கோள காப்பகம். ஒரு சைடு அது, இன்னொரு சைடு ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியால மொத்தம் 18 உயிர்கோள காப்பகம், 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்லிட்டு இமாச்சல் பிரதேஷ்ல ஃபேமஸ், நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்லிட்டு உத்தரகாண்ட்ல ஃபேமஸ், நோக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்லிட்டு மேகாலயால ஃபேமஸ், நோக்ரக் அப்புறம் பல்பக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொன்று இருக்கு. அது மாதிரி வந்து இதுல அசாம்ல வந்து மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் ஃபேமஸ். மனாஸ், காசிரங்கா, மனாஸ்லாம் வந்து அசாம்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் பயோஸ்பியர் ரிசர்வ். நோக்ரக் வந்து மேகாலயா, ரைட்டா? பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. பஞ்ச்மரி வந்து அதுவும் மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ். ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ், ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. கிரேட் நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து அந்தமான் நிக்கோபார் இருக்கக்கூடிய ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ், ரைட்டா? நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனைமுடி பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து தமிழ்நாடு கேரளா அந்த பெல்ட்ல இருக்கு. ஆனைமுடி பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்லுவாங்க. சோ இதெல்லாமே வந்து முக்கியமான பயோஸ்பியர் ரிசர்வ். மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இந்தியால இருக்கு. சோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. நோக்ரக் வந்து மேகாலயா வரும். நமது பணம் பயோஸ்பியர் ரிசர்வ் அது அருணாச்சல் பிரதேஷ்ல ஃபேமஸ். நந்தாதேவி வந்து உத்தரகாண்ட் வரும், உத்தரகாண்ட் ஆப்ஷன்ல இல்ல. சுந்தரவன காடுகள் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வரும். 4312 4321 வராது, 4312 தான் வரும். ஆனா உத்தரகாண்ட் ஆப்ஷன்ல இல்ல, உத்தரப்பிரதேசம் தான் ஆப்ஷன்ல இருக்கு. இது எக்ஸாக்ட் கொஸ்டின் தானா? இது உத்தரகாண்ட்னு வரும், ரைட்டா? ஸோ 4312 இது உத்தரகாண்ட்னு மாத்திட்டீங்கன்னா இது 4312 வரும். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஏன்னா நந்தாதேவி உத்தரகாண்ட்ல மட்டும்தான் இருக்கு அந்த உயிர்கோள காப்பகம். நீங்க உத்தரகாண்ட் கீழே தானே உத்தரப்பிரதேஷ் எல்லாம் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்ல முடியாது. இன்டென்சிவ் ஃபார்மிங் இஸ் a traditional type of farming practiced in பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். தீவிர வேளாண்மை என்பது பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் போன்ற நாடுகளில் நடைமுறையில் உள்ள ஒரு பாரம்பரிய வகை விவசாயமாகும். இது தீவிர வேளாண்மையா? பாரம்பரிய விவசாயம் அப்படின்னாலே அது தீவிர வேளாண்மையில வராது, ரைட்டா? அது வந்து பாரம்பரியனாலே உங்களுக்கு வந்து ஓல்டு கல்டிவேஷன், ஒரு ட்ரெடிஷனல் கல்டிவேஷன்ல போயிடும். நம்ம குடும்பத்துக்கு மட்டும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு இது அந்த ரீதியில போயிடும். இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னா ரொம்ப தீவிர வேளாண்மை. தீவிர வேளாண்மைனா சயின்டிபிக்கா பூச்சிக்கொல்லிகளா பயன்படுத்தி, உரங்கள் பயன்படுத்தி அதிகமான விளைச்சலை உருவாக்கக்கூடிய ஒரு வேளாண்மை தான் இன்டென்சிவ் ஃபார்மிங் சொல்லுவாங்க, ரைட்டா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. மிக்சர் ஃபார்மிங் இஸ் a system of farming which includes crop production, livestock, poultry, fish and beekeeping. பயிர் உற்பத்தி, கால்நடைகள், கோழி, மீன் மற்றும் தேனீ வளர்ப்பை உள்ளடக்கிய விவசாய முறை கலப்பு கருத்து தான் மிக்சர் ஃபார்மிங்னா. அதுதான் மலைப்பாங்கல பகுதிகளில் படிக்கட்டு முறை சாகுபடி, இதுவும் கரெக்ட் தான். 213 கரெக்ட். இது அப்படியே நம்ம 10th புக்ல அப்படியே இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். குறுங்கோள்கள் இவைகளுக்கு இடையில் காணப்படுகின்றன. எவைகளுக்கு இடையில் காணப்படுகின்றன? ஆஸ்ட்ராய்ட்ஸ், ரைட்டா? ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் காணப்படும். செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு நடுவில் காணப்படும். முதல் 4 கோள்களுக்கும் அடுத்த 4 கோள்களுக்கும் நடுவில் காணப்படக்கூடியது அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ், ரைட்டா? குறுங்கோள்கள். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் 4 கோள்களை வந்து திடக்கோள்கள்னு சொல்லுவாங்க, சாலிட் பிளானட்ஸ் அல்லது டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்த 4 கோள்களை வந்து கேசியஸ் பிளானட்ஸ் அல்லது வாயு கோள்கள்னு சொல்லுவாங்க. எல்லாம் பெரும்பாலும் கேசஸா இருக்கும். ஹாட்டஸ்ட் பிளானட் எது, வெப்பமான கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா வீனஸ், வெள்ளி. சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா புதன், அதாவது மெர்க்குரி. நீலக்கோள் ப்ளூ பிளானட் எதுன்னு கேட்டாங்கன்னா பூமி, அதாவது எர்த். கிரீன் பிளானட் பசுமை கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா யுரேனஸ், பசுமையா இருக்கும், ஏன்னா மீத்தேன் வாயு அங்க அதிகமா இருக்கும். செங்கோல் ரெட் பிளானட் எதுன்னு கேட்டாங்கன்னா மார்ஸ், செவ்வாய். பெரிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜூபிட்டர். எந்த கோள்ல வளைவுகள் ரிங்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா சாட்டன், அதாவது வியாழன். சாரி சனி, சாட்டன்னா சனி, ரைட்டா? சாட்டன். எது கோல்டஸ்ட் பிளானட், குளிர் கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா நெப்டியூன், கடைசியா இருக்கக்கூடிய கோள் நெப்டியூன், ரைட்டா? எது வந்து ரெட்டை கோள்கள்னு கேட்டாங்கன்னா பூமியும் வீனஸும், அதாவது பூமியும் வெள்ளியும், ரைட்டா?
பூமியும் வெள்ளியும் வந்து இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எது சூரியனை வேகமா சுத்தி வருதுன்னு கேட்டாங்கன்னா மெர்க்குரி, அதாவது புதன். எது சூரியனை ரொம்ப மெதுவா சுத்தி வருதுன்னு கேட்டாங்கன்னா நெப்டியூன், ஏன்னா அது கடைசியா இருக்கு. ரைட்டா? போபோஸ் டீமோஸ் இந்த ரெண்டு துணைக்கோளும் எந்த கோளோட துணைக்கோள்னு கேட்டாங்கன்னா செவ்வாய், மார்ஸ். ரைட்டா? எந்த துணைக்கோள் 8 கோள்கள்ல எந்த துணைக்கோள் பெரிய துணைக்கோள்னு கேட்டாங்கன்னா கேனிமெடே, ஜூபிட்டரோட துணைக்கோள் கேனிமெடே. ரைட்டா? வேற என்ன? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், கோள்கள் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது? அடுத்த கேள்வி. ஓகே, கல்ஃப் ஆஃப் மன்னார் பயாலஜிஸ்ட் பாரடைஸ்னு சொல்லுவாங்க, உயிரியல் சொர்க்கம் சொல்லுவாங்க மன்னார் வளைகுடாவை. நீலகிரி அப்படிங்கிறது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். சுந்தரவன காடுகள் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும். நந்தாதேவி, திரும்ப நந்தாதேவி, ஏன்னா நந்தாதேவினா உத்தரப்பிரதேசம் வராதே, உத்தரகாண்ட் தான் வரும். அங்கங்க நந்தாதேவி உத்தரப்பிரதேசம் சொல்றாங்க. ரைட், ஓகே. 4 வந்துருமா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்துரும் ஆன்சர். ஆரவலி மலைத்தொடரில் உள்ள உயரமான சிகரம் என்ன? கால் சுபாய், மகேந்திரகிரி, குரு ஷிகார், நங்க பர்வத். குரு ஷிகார் இஸ் த ஆன்சர். மேற்கு தொடர்ச்சி மலைனா ஆனைமுடி, கிழக்கு தொடர்ச்சி மலைனா ஜிந்தங்காடா. ஆனைமலை, அதாவது என்னது ஆரவலி மலைத்தொடர்னாலே குரு ஷிகார் தான். இந்தியாவிலே பழமையான மலைத்தொடர் இந்த ஆரவலி மலைத்தொடர் தான், ரொம்ப பழமையானது. ராஜஸ்தான் பெல்ட் ஃபுல்லாவே இந்த ஆரவலி மலைத்தொடர் தான் இருக்கும். ரைட்டா? அதுக்கு இந்த சைடு பாலைவனம், இந்த சைடு வந்து கிழக்கு ராஜஸ்தான், கொஞ்சம் வளமா இருக்கும் மண்ணு. ஆரவலி மலைத்தொடர். இந்தியாவிலே யங்கஸ்ட் மவுண்டன்ஸ் எதுன்னு கேட்பாங்க, ரொம்ப இளமையான மலை எதுன்னு கேட்பாங்க, இமயமலை. ஏன்னா அது இந்தியா பிளேட்டும் யுரேசியா பிளேட்டும் இணைவதனால் உருவானது தான் இந்த இமயமலை. இந்தியா பிளேட்டும் இந்தியா தட்டும் யுரேசியா தட்டும் இணைவதனால் கன்வர்ஜென்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க, இணைப்பு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க இமயமலை. இமயமலை வந்து லேட்டஸ்டா உருவானது, ஆரவலி பழமையானது, ஞாபகம் வச்சுங்க. அதுல உயர்ந்த சிகரம் தான் வந்து என்னன்னா குரு ஷிகார், ஆரவலி மவுண்டன்ஸ். பருவமழையின் போது அரபிக்கடலில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மழை குறைந்து கொண்டே வரும். அரேபியன் சி பிரான்ச் ஆஃப் மான்சூன் ரெயின்ஃபால் டிக்ரீசஸ் ஃப்ரம் ஈஸ்ட் தப்பு, வெஸ்ட் டு ஈஸ்ட். ஏன்னா அரபிக்கடல்னாலே அரபிக்கடல் இங்க வருது, இந்திய மேப்ல சொன்னேன். அரபிக்கடல் இப்படி வருது அப்படின்னாலே, அரபிக்கடல் இந்த சைடு இருக்கப்ப அது உள்ள வருது அப்படின்னாலே, அந்த அந்த அரபி மலைத்தொடர் இந்த சைடு ராஜஸ்தான் பெல்ட் வருதுனாலே உள்ள போக போக மழைப்பொழிவு கம்மியாயிட்டு தானே போகும். புரியுதா உங்களுக்கு? உள்ள, அதாவது வெஸ்ட் தானே இது, ராஜஸ்தான் கேரளா மகாராஷ்டிரா வெஸ்ட் சைடு மேற்கு சைடுல தானே இருக்கு. இந்த சைடு வந்து இப்படி உள்ள போக போக கிழக்கு நோக்கி போக போக அதோட ஈரப்பதம் குறைந்து தானே போகும். ஏன்னா கடல்ல இருந்து நிலத்துல உள்ள போதே, நிலத்துக்குள்ள டிராவல் ஆகுது, தண்ணி இல்லையே, அப்ப ஈரப்பதம் டெம்பரேச்சர் ஏற குறைஞ்சு தானே போகும். லாஜிக்கா யோசிச்சாலே அடிச்சிடலாம். நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் ரன்ஸ் parallel டு தமிழ்நாடு. வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு இணையாக பெய்கிறது, தப்பு. தமிழ்நாட்டுக்கு இணையாக எந்த மான்சூன் போகும்னா தென்மேற்கு பருவக்காற்று தான் போகும். ஆக்சுவலா இதான் இந்தியா அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று இப்படி அடிக்கும், கேரளாக்கு வரும், மகாராஷ்டிராவுக்கு போகும், ராஜஸ்தான் இந்த பெல்ட்டுக்கு போகும், அப்புறம் இப்படியும் போகும், போய் இந்த சைடு மேகாலயாவுக்கு போய் அடிக்கும். அப்ப தமிழ்நாடு இங்க இருக்கு அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று இப்படி போகுது, தமிழ்நாடு டாட்டா காட்டிட்டே போகும். உனக்குலாம் நான் மழை பெய்ய வரமாட்டேன், உனக்கு வேற ஒருத்தன் இருக்கான் அவன் வருவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று தான் வரும் தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்க. வடகிழக்கு பருவக்காற்று தான் தமிழ்நாட்டுக்கு ஹீரோவே. இந்த தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டுக்கு வில்லன் மாதிரி தான், வில்லன் சொல்ல முடியாது, கேரளாக்கு அது ஹீரோ. ரைட்டா? சரி, ரைட்டு. அப்ப வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு இணையாக பெய்கிறது தப்பு, அது தென்மேற்கு. வடகிழக்கு செங்குத்தா வந்து அடிக்கும், ரெண்டுமே தப்பு, எதுவும் சரியில்லை. இந்திய நாட்டின் நிலப்பகுதி எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும்? 32,87,863 சதுர கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஒட்டுமொத்த இந்தியாவில் 2.4% பரப்பளவு வந்து இந்தியா பிடிச்சுக்கிறது, இது ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் இந்தியாவோட அந்த பார்டர் டிஸ்டன்ஸ், அந்த பார்டர் லைன் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லை தூரம், எல்லையோட நீளம் 15,200 கிலோமீட்டர். எல்லை நீளம் மட்டும், டோட்டல் பார்டர் லென்த் மட்டும். அல்ல கடல் பகுதி இருக்குல்ல, அதோட டோட்டல் கடல் பகுதியில் மட்டும் பார்டர் லென்த் கூட்டணும்னா 7,516.6 கிலோமீட்டர். அந்தமான் நிக்கோபரும் சேர்த்து, அந்தமான் நிக்கோபரை விட்டுட்டு வெறும் மெயின்லேண்ட் இந்தியா மட்டும் சேர்த்தோம்னா 6,100 கிலோமீட்டர். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல ஃபிங்கர் டிப்ல அப்படியே பாயிண்டா இருக்கு, ஃபிங்கர் டிப்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். 6,100 கிலோமீட்டர். இந்தியாவோட மேல வடக்கு முனை வந்து இந்திரா முனை, இந்திரா கோல். இந்தியாவோட தெற்கு முனை இந்திரா முனை, இந்திரா பாயிண்ட். இந்தியாவோட மேற்கு முனை, அதாவது மேற்கு முனைனா குஜராத்தில் இருக்கக்கூடிய முனை வந்து கிபித்து. இந்தியாவோட கிழக்கு முனை வந்து கிழக்கு முனை கிபித்து, மேற்கு முனை குவார்மோட்டா. ரைட்டா?
இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரிவிஷன் கிளாஸ்ல தான் சொல்லியிருப்பேன். இந்திய துணை கண்டம் சொல்லுவாங்க, இந்தியாவில் துணை கண்டம் சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் ஞாபகம். இந்தியாவில் வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் நீளம் எவ்வளோ அப்படின்னா 3614 கிலோமீட்டர். கிழக்குலேருந்து மேற்கு நீளம் எவ்வளோ அப்படின்னா 2933 கிலோமீட்டர். அதையும் ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா? அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக். இந்த இதுக்கிறப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாகவே முடிச்சு விட்டேன் ஜியாகிரஃபியில். கிழக்கு முனை வந்து கிபித்துன்னு சொன்னேன், அப்படிதானே? கிபித்து வந்து குஜராத்தில் இருக்கும். குவார்மோட்டா ஈஸ்டர்ன் பாயிண்ட்னு போடுங்க, ஈஸ்டர்ன் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. கிபித்து குஜராத்து, குவார்மோட்டா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ கிழக்கு முனைனா அருணாச்சல் பிரதேஷ், மேற்கு முனைனா கிபித்து வரும்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஈஸ்டர்ன் பாயிண்ட் ஆஃப் இந்தியா கிபித்துவா? கிபித்து இந்த சைடு. ஓகே, அதான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேனா? ஃபர்ஸ்ட் சொன்னதா கரெக்ட். சாரி. ஓகே. இந்த ரைட் சைடு ஈஸ்ட் சைடு இருக்குல்ல, அருணாச்சல் பிரதேஷ், அதான் ஈஸ்ட் சைடு கிழக்கு முனை, அது கிபித்து அருணாச்சல் பிரதேஷ். இந்த சைடு குவார்மோட்டா மேற்கு முனை, அதாவது குஜராத், ரைட்டா? ஃபர்ஸ்ட் அதான் சொன்னேன் நினைக்கிறேன். ஓகே. சாரி, விட்டுருங்க. ஸ்கிப் பண்ணிடுங்க. கியோட்டோ நெறிமுறையின் நோக்கம் என்ன? The objective of Kyoto Protocol is to fight the global warming by reducing greenhouse gas concentration in the atmosphere. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டுதான் கியோட்டோ புரோட்டோகால். ஆக்சுவலா 1992 பூமி மாநாடுன்னு ஒன்று போடுவாங்க ரியோ டி ஜெனிரோல, பிரேசில்ல. அப்ப UNFCCCன்னு ஒரு அமைப்பு ஆரம்பிப்பாங்க, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஐநாவின் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு 92. அப்ப இருந்து வருஷம் மாநாடு போடுவாங்க. அல்ல 1997 போடப்பட்ட மாநாடு தான் கயோட்டோ, ஜப்பான்ல இருக்கக்கூடிய கொயோட்டோ மாநாடு. அந்த மாநாட்டில் தான் முக்கியமான மாநாடு. இந்த பசுமை நிற வாயுக்கள் இருக்குல்ல, கிளைமேட் சேஞ்ச், இதை தடுக்கிறதுக்கு டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து கை கொடுக்கணும். நீங்க தான் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணணும், கார்பன் டை ஆக்சைடு கேஸை நீங்க தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான புரோட்டோகால் இந்த கொயோட்டோ புரோட்டோகால். தக்கான பீடபூமியிலிருந்து மிகுந்த ஈரத்தன்மை தாங்கும் திறன் கொண்ட மண் எது? தக்கான பீடபூமினாலே உங்களுக்கு வந்து பிளாக் சாயில் வந்துடும். பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் வந்து ரகர் மண். இந்த தக்கான் பீடபூமியில இந்த சரி இதனால தான் உருவானதா பிளாக் சாயில், கரிசல் மண், ரைட்டா? ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து ரகர் மண். ஆப்ஷன் பி. சபர்மதி ஆறு பாயும் மாநிலங்கள் எவை? சபர்மதி நதினாலே குஜராத், காந்தி. அப்படி வந்தாலே உங்களுக்கு வந்து என்ன வந்துடும்? குஜராத் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? இங்க இருக்கு. குஜராத் மட்டும் இல்ல, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானும் சேர்த்துருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர், ரைட்டா? குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, இது ராஜஸ்தான். சோ எஸ் ஒன்ஸ் இந்த ஜியோகிராஃபி ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ்ல ஒரு 32 கேள்விகள் நம்ம முடிச்சிருக்கோம், ரைட்டா? 32 கேள்விகள். 32ங்கிற நம்பர் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நம்பர். அந்த நம்பரை வந்து அப்பப்ப நம்ம கண்ணில் தென்படுது. ஸோ 32 கேள்விகள் முடிச்சிருக்கோம். அடுத்த 32 வெறும் 32 கேள்விகள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு கேள்விக்கும் 10 பாயிண்ட். அப்படி பாத்தீங்கன்னா டாப் 300 பாயிண்ட்ஸ் முடிச்சு விட்டேன் ஒரே வீடியோல. டாப் 300 பாயிண்ட்ஸ் ஜியோகிராஃபில 10th ஸ்கூல் புக்கு அங்கங்க எல்லாமே வந்து ஃபுல்லா ஒரு கவர் பண்ணி ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு ஃபுல்லா இது பிராக்டிஸ் மாதிரி எடுத்துக்கலாம், ரைட்டா? சோ எஸ் ஸ்டூடண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். 2026 குரூப் 4 தேர்விற்கு படிக்கும் மாணவர்களா நீங்கள் இவர்களைப் போல நீங்களும் போஸ்டிங் வாங்க வேண்டுமா? உங்கள் குருநாத் அகாடமி வழங்கும் 4+1 ஸ்ட்ராட்டஜி இதோ. 5 மாதம் ஸ்டடி பிளான் அடங்கிய ஒரு பிரம்மாண்ட பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. உங்களை அரசு அதிகாரிகளாக மாற்ற போகும் தர்மன் பேட்ச். கிளாसेस, டெஸ்ட், PDF மற்றும் பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். இந்தியாவில் முதன் முறையாக ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ட்ரிக்ஸ் வழங்கப்படும். தர்மன் பேட்ச் ஒரு அதிரடி ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. ஆஃபர் தொகை 2200 ரூபாய் மட்டுமே. ஆஃபருக்கான கடைசி தேதி ஜூலை 20ஆம் தேதி வரை மட்டுமே. தர்மன் பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் தர்மன் பேட்ச் என வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களை அரசு அதிகாரியாக மாற்ற போகும் தர்மன் பேட்ச்.